திமுக பொதுக்கூட்டங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக பேனர்கள், கட் அவுட்டுகள், பிளக்ஸ் போர்டுகள் வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைமை எச்சரித்துள்ளது. திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்பொழுது ஒரு சிலர் முதலமைச்சர், அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் வகையில் பேனர், கட் அவுட், பிளக்ஸ் போர்டு வைத்திருப்பது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். திமுக பொதுக்கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் எதிலும் பொதுமக்களுக்கு சிரமம் கொடுக்கும் வகையிலும், போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்திலும் பேனர்கள், கட் அவுட்டுகள், பிளக்ஸ் போர்டுகள் வைக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுக்கூட்டம் அல்லது நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் 1 அல்லது 2 பேனர்கள் விளம்பரத்திற்காக உரிய அனுமதி பெற்று பாதுகாப்பாக வைக்கலாமே தவிர, சாலை மற்றும் தெரு நெடுகிலும் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் மக்களுக்கும் பேரிடர் ஏற்படும் வகையில் வைக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இதனை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு HSR லே அவுட் பகுதியில் சாலையை தோண்டும் போது கெயில் குழாய் வெடித்ததில் வீடுகளில் இருந்த 3 காயமடைந்தனர். சில வீடுகளும் சேதமடைந்தன. பெங்களூரு HSR லே அவுட் பகுதியின் செக்டார் 7 பகுதியில் பெங்களூரு குடிநீர் விநியோகம் மற்றும் கழிவுநீர் வாரிய பணிகள் நடைபெற்று வந்தன. நேற்று காலை 9 மணி அளவில் குடிநீர் வாரிய அதிகாரிகள் பள்ளம் தோண்டிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென கெயில் குழாயில் இருந்து வாயு கசிந்து தீ விபத்தும் ஏற்பட்டது. இதில் 2 வீடுகள் சேதமாகின. வீடு ஒன்றின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனமும் சேதமடைந்தது. இதன் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. அனுமதியின்றி கெயில் குழாய் இடத்தில் குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்ததாரர்கள் தோண்டியதால் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. விபத்து நடந்த அடுத்த 5 நிமிடங்களில் ஊழியர்கள் சென்று தீயை அணைத்ததாகவும், நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் கெயில் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி ஆஜராகுமாறு தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவிற்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் ஊழல் நடந்திருப்பதாக தொடுக்கப்பட்ட வழக்கை CBI மற்றும் அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக டெல்லி அமைச்சர் மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட 12 பேரை கைது செய்துள்ள CBI விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கில் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் கடந்த மார்ச் 11ஆம் தேதி டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் 9 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இதையடுத்து அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் கவிதா மனு தாக்கல் செய்தார். இதில் சம்மனுக்கு தடை விதிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். இந்நிலையில் 2வது முறையாக வியாழக்கிழமை ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் கவிதா ஆஜராகவில்லை. இதனால் வரும் 20ஆம் தேதி ஆஜராகுமாறு தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவிற்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. குஜராத் மாநிலம் அம்ரேலியில் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அம்ரேலி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. குஜராத்தில் மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று மகாராஷ்டிர மாநிலம் புனேவிலும் வழக்கத்திற்கு மாறாக கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டிய நிலையில் திடீரென இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. புனேவில் கனமழை பெய்து வரும் நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. இதனிடையே காஷ்மீர், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். அருணாச்சல பிரதேசம் அருகே உள்ள சிங்கி கிராமத்திலிருந்து இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான சீட்டா ஹெலிகாப்டர் மிசாமாரி நோக்கி சென்றது. அப்போது சுமார் 9:15 மணியளவில் போம்டிலா பகுதியில் ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மற்றும் 2 விமானிகளை தேடும் பணி தொடங்கியது. அப்போது மண்டலா மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியிருப்பதாக ராணுவத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் 2 வீரர்களின் சடலங்கள் பங்களாஜாப் கிராமத்திற்கு அருகே கண்டெடுக்கப்பட்டது. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்கள் VVP ரெட்டி மற்றும் ஜெயந்த் என்பது தெரியவந்துள்ளது. வானிலை மிகவும் பனிமூட்டமாக இருந்ததால் விபத்து நேரிட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. விபத்துக்கான உரிய காரணத்தை கண்டறிய நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. நாகை அருகே பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி சுப்பிரமணிய சாமி கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. எட்டுக்குடி சுப்பிரமணிய சாமி கோவில் சரவண பொய்கை தீர்த்த குளத்தில் சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தெப்பத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து நாதஸ்வரம், மேளதாளங்கள் முழங்க தெப்பம் 3 முறை குளத்தை வலம் வந்தது.
40 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தெப்ப உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். முருகன் நாங்கள் டெய்லி மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். முருகன் எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுறாங்க, எங்களுக்கும் காட்டுறாங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரம் அருகே ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியின் கவனத்தை திசை திருப்பி கொள்ளையர்கள் பணத்தை பறித்துச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தாம்பரம் அருகே உள்ள மாடம்பாக்கம் பகுதியில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திருமலைநாதன். இவர் தனது வங்கிக் கணக்கிலிருந்து 80,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். வீட்டின் அருகே உள்ள கடையில் இஸ்திரிக்கு கொடுத்த துணியை வாங்கிக் கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்த ஒருவர் திடீரென 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை வீசியுள்ளார். இது உங்களது பணமா என திருமலைநாதனிடம் கேட்டுள்ளார். அவர் தனது பணம் இல்லை என கூறிய அதே நேரத்தில் துணி அயனிங் செய்து கொண்டிருந்த பெண் தனது பணம் என சொல்லி எடுக்கச் சென்றுள்ளார். சிறிது நேரத்திற்கு பின் தனது இருசக்கர வாகனத்தில் இருந்த 80,000 ரூபாய் பணம் மாயமானது கண்டு திருமலைநாதன் அதிர்ச்சியடைந்தார். ரூபாய் நோட்டுகளை வீசிய நபர் பணத்தை திருடிச் சென்றது தெரியவந்துள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கொண்டு சேலையூர் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலியல் புகாரில் சிக்கிய பாதிரியார் மீது 5 பிரிவுகளில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே பாத்திமா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோ. 30 வயதான இவர் குளித்துறையை தலைமையிடமாக கொண்ட கத்தோலிக்க திருச்சபையில் பாதிரியாராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பாதிரியார் பெனடிக்ட் பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் பேச்சிப்பாறை பகுதியைச் சேர்ந்த 18 வயது நிரம்பிய இளம்பெண் ஒருவர் பாதிரியார் மீது புகார் அளித்துள்ளார். அதில் பெனடிக்ட் ஆண்ட்ரோ பேச்சிப்பாறை சர்ச்சில் பாதிரியாராக இருந்தபோது தான் பிரார்த்தனைக்காக சென்றதாகவும் அப்போது பாதிரியார் தன்னிடம் தவறான கண்ணோட்டத்துடன் மோசமாக நடந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வாட்ஸ்அப் மூலம் இரட்டை அர்த்த மெசேஜ்கள் மற்றும் ஆபாச புகைப்படங்களை அனுப்பியதாகவும் புகாரில் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோ மீது நாகர்கோவில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாலியல் உணர்வை தூண்டுவது, பெண் வன்கொடுமை, சமூக வலைதளங்களில் ஆபாச போட்டோக்கள் அனுப்புதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோ தலைமறைவானார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர். கருங்கடல் பகுதியில் அமெரிக்க கண்காணிப்பு ட்ரோன் மீது ரஷ்ய ஜெட் விமானம் எரிபொருளை கொட்டும் காட்சியை அமெரிக்காவின் பென்டகன் வெளியிட்டுள்ளது. MQ-9 என்கின்ற கண்காணிப்பு ட்ரோன்களை அமெரிக்கா கருங்கடல் பகுதியில் களமிறக்கி இருந்தது. அந்த நேரத்தில் ரஷ்ய சுகோய் 27 ரக ஜெட் போர் விமானம் அமெரிக்க ட்ரோன் மீது எரிபொருளை கொட்டியதாக அமெரிக்கா 42 வினாடி வீடியோவை வெளியிட்டுள்ளது. சில நொடிகளில் MQ-9 ரக ட்ரோனின் ஒரு பிளேடு உடைந்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இரு நாட்டு பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். 66 அடி நீளம் கொண்ட அமெரிக்க ட்ரோனில் ஆயுதங்கள் ஏதும் இருந்ததா என்பது குறித்த தகவல்களை அமெரிக்கா வெளியிடவில்லை. உடைந்து விழுந்த ட்ரோனின் பாகங்கள் மீட்கப்பட்டதா என்ற தரவுகளும் வெளியிடப்படவில்லை. கடலில் விழுந்ததாக சந்தேகிக்கப்படும் அதிநவீன ட்ரோன் $32 மில்லியன் மதிப்பு கொண்டதாகும். உக்ரைன் மீது ரஷ்யா போர் நடத்தி வரும் சூழலில் அமெரிக்க கண்காணிப்பு ட்ரோன் மீது ரஷ்ய விமானம் மோதிய காட்சி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு சிலருக்கு லஞ்சம் வாங்க உடந்தையாக இருந்ததாக கட்டுமான நிறுவன உரிமையாளர் உட்பட 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடலூரில் வீடுகள், வணிக வளாகங்கள் கட்ட அனுமதி வழங்க அதிகாரிகள் மக்களிடமிருந்து நேரடியாக லஞ்சம் வாங்காமல் தனியார் கட்டுமான நிறுவனங்கள் வாயிலாக லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கடந்த புதன்கிழமை மாநகராட்சி அலுவலகம் மற்றும் புதுப்பாளையம் பாரதி சாலையில் உள்ள 4 கட்டுமான நிறுவனங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதில் கணக்கில் வராத 5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. மாநகராட்சி அலுவலகத்தின் கிளை போல இந்த கட்டுமான நிறுவனங்கள் இயங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் குறிப்பிட்ட நிறுவனங்களில் இருந்து அரசு முத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலர் கீதா லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் மாநகராட்சி ஊழியர் சாரதாம்பாள், கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் ஆறுமுகம் மற்றும் அவரின் மனைவி மீதும் மற்றொரு கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர்
முருகமணி ஆகிய 4 பேர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. பென்னாகரத்தில் கிணற்றில் விழுந்து மீட்கப்பட்ட யானைக்குட்டி முதுமலை தம்பதி பொம்மன் பெள்ளி பராமரிப்பில் வளர்க்கப்படவிருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே கிணற்றில் விழுந்து மீட்கப்பட்ட யானைக்குட்டி ஒரு வார கால பராமரிப்புக்கு பின்னர் முதுமலை முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பென்னாகரம் அருகே நீர்குண்டு பகுதியில் கடந்த 11ஆம் தேதி வனத்திலிருந்து வெளியேறிய 4 மாத ஆண் யானைக்குட்டி ஒன்று தாயை தேடி அலைந்தபோது தவறுதலாக விவசாய கிணற்றில் விழுந்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் தீயணைப்புத்துறை உதவியுடன் யானைக்குட்டியை கயிறு கட்டி மீட்டனர். இருப்பினும் தாய் யானையை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நிலவியதால் ஒகேனக்கல் அருகே ஒட்டர்பட்டி பகுதியில் வனத்துறையால் பராமரிக்கப்பட்டு வந்தது. அதை வன ஊழியர் மகேந்திரன் என்பவர் பராமரித்து வந்தார். இந்நிலையில் வனத்துறை உயரதிகாரிகள் வழிகாட்டுதல்படி முதுமலை யானைகள் முகாமுக்கு இந்த யானைக்குட்டி கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் யானைக்குட்டியை ஒரு வார காலம் பராமரித்த வன ஊழியர் மகேந்திரன் யானைக்குட்டியை வாகனத்தில் ஏற்றிச் சென்றபோது பிரிவை தாங்க முடியாமல் கதறி அழுதார். முதுமலைக்கு கொண்டு செல்லப்படும் இந்த யானைக்குட்டி அண்மையில் ஆஸ்கர் விருது பெற்ற எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படத்தில் நடித்த பொம்மன் பெள்ளி பராமரிப்பில் வளர்க்கப்பட இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அருகே காட்டுப்பன்றிகளுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டை கடித்து திருநாய் ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. மர்ம நபர்கள் சிலர் நாட்டு வெடிகுண்டை அட்டை பெட்டியில் வைத்திருந்த நிலையில் அதனை கவ்விக்கொண்டு சாலையோரம் வந்த திருநாய் வெடிகுண்டை கடித்ததில் தலை சிதறி உயிரிழந்தது. சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் விண்ணமங்கலம் பகுதியில் ஆவணத்தை உரிய நேரத்தில் எடுத்து வராததால் கல்குவாரிக்கு சீல் வைக்கப்பட்டது. வருவாய் கோட்டாட்சியர் பிரேமலதா உள்ளிட்ட அதிகாரிகள் அப்பகுதியில் அமைந்துள்ள கல்குவாரிகளில் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கல்குவாரி ஒன்றில் உரிய ஆவணம் இல்லை என கூறப்படுகிறது. அதிகாரிகள் கொடுத்த அரை மணி நேர கெடுவுக்குள் ஆவணங்களை கல்குவாரி ஊழியர்கள் கொண்டு வராததால் குவாரிக்கு சீல் வைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் தூக்க திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் தாய் கோவிலான வெங்கஞ்சி கோவிலிலிருந்து பெண் குழந்தைகளின் தாளபுலி, தாய்மார்களின் முத்துக்கொடை மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து திருக்கொடி ஏற்றப்பட்டு தூக்க திருவிழா தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திய பெருங்கடல் பகுதியில் தடை செய்யப்பட்ட டால்பின் மற்றும் சுறா மீன்களை வேட்டையாடிய குமரி மற்றும் வடமாநில மீனவர்கள் 10 பேரை இந்திய கடற்படை போலீசார் கைது செய்தனர். தூத்தூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆண்டனி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 10 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்றனர். இந்திய பெருங்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இந்திய கடற்படையினர் படகில் சோதனையை நடத்தினர். அப்போது படகினுள் இந்திய அரசால் வேட்டையாட தடை விதிக்கப்பட்டிருந்த அரிய வகை டால்பின் மற்றும் சுறா மீன்களை பிடித்து பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மாவில்பட்டியில் ஸ்ரீ சங்குசாமி சித்தர் ஜீவ சமாதி திருக்கோவிலில் 159வது குரு பூஜையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சிதம்பரம் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முயன்ற மருத்துவக் கல்லூரி மாணவர் தவறி விழுந்தார். இதில் அவரது கால் ரயில் சக்கரத்தில் சிக்கி துண்டானது. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பால செல்வகுமார் சிதம்பரம் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். சிதம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் ரயிலில் ஏறுவதற்கு பதிலாக விழுப்புரம் செல்லும் ரயிலில் ஏறியுள்ளார். ரயில் நிலையத்தை விட்டு ரயில் வெளியே வந்த பிறகு
தவறை உணர்ந்த மாணவர் கீழே இறங்க முயன்றபோது ரயிலின் சக்கரத்தில் சிக்கினார். திருவண்ணாமலை அருகே துக்க வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது அரசு பேருந்து மோதியதில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். கள்ளப்பாடி புதூர் கிராமத்தில் மூதாட்டி ஒருவரின் துக்க நிகழ்வில் கலந்து கொள்ள அவருடைய உறவினரான சித்ரா, இந்திரா ஆகியோர் பேராயம்பட்டு வந்துள்ளனர். அங்கிருந்து அவர்களை விக்னேஷ் என்ற இளைஞர் துக்க வீட்டிற்கு அழைத்து சென்ற போது இருசக்கர வாகனம் மீது பேருந்து நேருக்கு நேர் மோதியது. இதில் வாகனத்தில் சென்ற 3 பலியாகினர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவதூறாக இமெயில் பதிவு அனுப்பிய தஞ்சாவூர் ஆராய்ச்சி மாணவரிடம் சிபிஐ அதிகாரிகள் 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள பூண்டி கிராமத்தை சேர்ந்தவர் 30 வயதான விக்டர் ஜேம்ஸ் ராஜா. தனியார் கல்லூரியில் PhD படித்து வருகிறார். இவர் பிரதமர் நரேந்திர மோடி பற்றி அவதூறான கருத்துக்களை பிரதமர் அலுவலகத்திற்கு இமெயிலில் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக டெல்லியிலிருந்து தஞ்சாவூர் வந்த 9 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் விக்டர் ஜேம்ஸ் ராஜாவிடம் 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் நசீனூர் பகுதியில் உள்ள பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் முன்பாக விவசாயிகள் கறவை மாடுகளுடன் பாலை தரையில் கொட்டி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாபு. இந்த போராட்டத்திற்கான கோரிக்கை என்ன? தமிழக பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் பிரதான கோரிக்கையானது எருமை பசும்பாலுக்கு 35 ரூபாயிலிருந்து 42 ரூபாயாக வழங்க வேண்டும் எனவும், அதேபோல் எருமை பாலுக்கு 44 ரூபாயிலிருந்து 51 ரூபாயாக வழங்க வேண்டும் என்பது அவர்களின் பிரதான கோரிக்கை. மேலும் ஆவினுக்கு பால் வழங்கும் கால்நடைக்கு அரசு செலவில் காப்பீடு வழங்க வேண்டும் என்றும், கால்நடைகளுக்கு தீவனம் 50% மானியம் வழங்க வேண்டும் என பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தினர் 2 நாட்களுக்கு முன்பு போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இதனிடையே சென்னையில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் நாசன் முன்பு நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று நசீனூர் ராயப்பாளையத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அச்சங்கத்தின் மாநில பொருளாளர் ராமசாமி முன்னிலையில் விவசாயிகள் கறவை மாடுகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தாங்கள் கொண்டு வந்த பாலை தரையில் கொட்டி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாபு. இதேபோல தற்போது கொள்முதல் விலையை உயர்த்தாத காரணத்தினால் ஆவினுக்கு பால் நிறுத்த போராட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சேலம் பாகல்பட்டியில் கருப்பு கொடி கட்டியும் பால் உற்பத்தியாளர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்போம். கோகுல், சொல்லுங்க, தற்போது அந்த இடத்துல எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே இன்றைய தேதியிலிருந்து பால் நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதனுடைய அடையாளமாக ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே பாகல்பட்டி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திலும் பால் உற்பத்தி விவசாயிகள் ஏற்கனவே ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை இதற்கு முன்னால் நடத்தியிருந்தார்கள். அவர்கள் கருப்பு பேட்டை அணிந்தும் கருப்பு கொடி கட்டியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் நேற்று நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் தற்பொழுது பாகல்பட்டி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு பால் கொடுக்காமல் அவர்கள் பால் கேன்களுடன் இங்கேயே நின்று எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக பால் விலையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து சேலம் மாவட்ட பொறுப்பாளர் பெரியண்ணன் அவர் நம்மிடையே இருக்கிறார், அவருடன் பேசுவோம். இப்ப என்ன பேச்சுவார்த்தை உங்ககிட்ட நடந்தது, என்ன சொல்றீங்க? இல்ல, பேச்சுவார்த்தை தலைவர் எல்லாம் சென்னை போயிருந்தாங்க, மந்திரி கிட்ட பேசினாங்க. பட் அங்க சுமூகமான முடிவே எட்டப்படவில்லை. அதனால இப்ப எல்லாம் நாங்க அறிவிச்சபடி 17ஆம் தேதியிலிருந்து பால் நிறுத்த போராட்டம் நடைபெறும்னு அறிவிச்சிருந்தோம். இது எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால இப்ப பால் ஊத்துறதுக்கு யாருமே விரும்பல. எங்களுக்கு விலை கிடைத்தால் ஒழிய நாங்கள் பால் ஊத்த மாட்டோம், வழங்க மாட்டோம்னு. தனியார் 48 ரூபாய்க்கு விற்கிது, எங்களுக்கு 32 ரூபாய் கொடுத்ததுன்னா எப்படி கட்டுப்படி ஆகும் சொல்லுங்க? எல்லா விலையும் ஏறி போச்சு. எங்க பால் விலை மட்டும் அதே நிலையில் நின்றுகிட்டு இருந்ததுன்னா இது நாங்க எங்க போய் யாருகிட்ட முறையிடுறது? அரசுகிட்ட தானே கேட்போம்.
அரசே பதில் சொல்லாத எங்களை திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா நாங்க யாருக்கிட்ட சொல்றது? தற்பொழுது சேலம் மாவட்ட பொறுப்பாளர் பெரியண்ணன் பேசுறது கேட்டோம். அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை வந்து இந்த பால் நிறுத்த போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது சேலம் ஆவின் அதிகாரிகள் வந்து தற்பொழுது அந்த பால் உற்பத்தியாளர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். பால் ஊற்றுவதை நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் வந்து கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி கோகுல், விரிவான தகவல்களை வழங்கினார். அடுத்ததாக பால் நிறுத்த போராட்டத்தில் உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சோழிங்கநல்லூர் ஆவின் பால் பண்ணையில் இருந்து வழக்கம் போல் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வினோத். விவரம் என்ன? தேவப்பிரியன், நாம் தற்போது சோழிங்கநல்லூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் இந்த போராட்டத்தை அறிவித்துள்ளது. விலை உயர்வை கேட்டு அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் தற்போது பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாததால் இந்த போராட்டத்தை வழக்கம் திட்டமிட்டபடி இன்று முதல் போராட்டம் தொடரும் என்று கூறியிருந்தார். ஆனால் அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் பால் கொள்முதல் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் சோழிங்கநல்லூரில் உள்ள ஆவின் பால் பண்ணைக்கு பால் உற்பத்தியாளர்கள் தரப்பிலிருந்து பால்கள் முழுமையாக வந்ததாகவும் வழக்கம் போல் இங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து வாகனமும் இந்த பகுதியிலிருந்து பாலை ஏற்றிக்கொண்டு மக்களுக்கு விநியோகித்து தரக்கூடிய பகுதிகளுக்கு சென்றதாகவும் இங்குள்ளவர்கள் தெரிவித்தனர். இந்த சோழிங்கநல்லூர் பகுதியில் எந்த ஒரு பாதிப்பும் இதனால் ஏற்படவில்லை என்றுதான் இங்குள்ளவர்கள் கூறுகின்றனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வினோத்.